வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி. இன்னைக்கு தான் தாவேகா தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா மற்ற திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து சேர்ந்தவங்களோட ஆதரவோட ஆட்சி அமைக்க போறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ். நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஞாபகம். காங்கிரஸ் தமிழினத்தோட துரோகி. காங்கிரஸ் அந்த கைவர்களை தமிழ்நாட்டிலே இல்லாம அழித்து ஒழிக்கணும். ஏன்னா ஈழப்படுகொலை அந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்மளோட வரி பணத்தை எடுத்து அதுல கிட்டத்தட்ட 80,000 கோடி வட்டி இல்லாத கடனா கொடுத்து நம்ம எதிரியான சிங்களர்களுக்கு வட்டி இல்லாத கடனா கொடுத்து நம்ம மக்களை குத்து குத்தா கொள்றதுக்கு, நம்ம ஈழத்துல நம்மள்கிட்ட இருந்த ஒரு ஆட்சியை அழிக்கிறதுக்கு கொட்டி கொடுத்தான். அப்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியாத கையாளாகாத தனத்துல இருந்தது நம்ம தமிழ்நாடு. திமுக ஆட்சியின் கீழ கலைஞரோட நயவஞ்சகத்தால அந்த நேரம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தோம். அப்படிப்பட்ட நம்ம மக்களை லட்சக்கணக்கான பேர் சாவ காரணமா இருந்த அந்த ரத்த கதை பதிஞ்ச காங்கிரஸோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா நடிகர் விஜய் ஒன்று சேர்ந்திருக்காரு. இப்போ அவர் கையிலயும் அந்த ரத்தக்கரை வந்துருச்சு. காங்கிரஸோட யார் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறாங்களோ, கிட்டத்தட்ட 1952க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இங்க தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. திராவிட கட்சிகள் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஈழப்போர்ல இந்த மாதிரி முதுகுல குத்தி நம்மளோட பணம் தான் அவனுக்கு தேவை. வடக்க எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி, அவனுங்களுக்கு நம்ம பணம் தான் தேவை தவிர்த்து நம்ம மக்கள் தேவை கிடையாது. வடக்க இருக்கவங்களை பொறுத்தளவு நம்ம 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்கள் தான். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படிப்பட்ட காங்கிரஸோட இவர் ஆட்சி அமைக்கிறதுனா இப்போ தமிழருக்கான ஆட்சி. இப்போ இந்த 2009 காலகட்டத்திலாம் விஜய் பேசினதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்டை வீட்டுக்காரன் சும்மா இருக்கும், ஒழுங்கா இருந்துக்க, நாங்க இறங்கி வந்தோம்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசிட்டு, இப்போ அதுக்கு அந்த காலகட்டத்தில் நமக்கு எதிராக செயல்பட்ட ஒரு கட்சியோட இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஆட்சி அமைக்கணும், போய் சீட்ல உட்காரணுன்றதுக்காண்டி போயிட்டு கை கோர்க்குறீங்க, கூட்டணி வைக்கிறீங்கன்னா நீங்க எப்படி சரியான ஆளா இருப்பீங்கன்றது தான் இப்போ மக்களோட கேள்வி. தமிழ் தேசியவாதிகள், நம்ம தமிழ் மக்களோட கோபமா ஆதங்கமா இருக்கு. அதே மாதிரி இப்போ இவருக்கு முழு இது கிடைக்கல. இவர் வேற ஏதாவது வழி பார்த்துருக்கலாம். அந்த அதிமுக இருக்கு, அதிமுக போயிட்டு இந்த மாதிரி நம்மளோட விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரக்கூடாது அப்படின்ட்டு பேசி அந்த ஒரு சீட்ல இருக்க பாஜகவை தட்டி விட்டுட்டு இப்போ ஏன்னா இப்போ ப்ரிடாமினா ஒரு ஃபோர்ஸா உருவாகிட்டாப்ல, தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சக்தியா உருவாகிட்டாப்ல. இனிமே அதிமுக எதுக்கு இன்னொரு கட்சியோட, ஒரு தேசிய கட்சியோட தயவு? இங்கே இருந்துட்டு இப்ப கட்சியை திருப்பி வலுப்படுத்துறதுல எடப்பாடி பார்த்துருப்பாரு. இவர் போயிட்டு எடப்பாடி அந்த மாதிரி ஒரு தமிழர் அந்த மாதிரி பேசாம எடுத்ததான் அதுல இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்திருக்கும். 2 பேரும் தமிழ்நாட்டில் தமிழரோட ஆட்சி அப்படின்ட்டு 2 கட்சிக்கும் அது பலமா இருந்திருக்கும். 5 வருஷம் எந்தவித கரைச்சலும் இல்லாம, இப்ப இடைத்தேர்தலோ இல்ல ஆட்சி கவிழ்ப்போ இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உருப்படியா போயிருக்கும். ஒரே கட்சியோட ஆதரவோட சிறப்பா போயிருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 4-5 கட்சியோட 2, 3, 2, 2, 4 அந்த மாதிரி ஒரு மிக்சடாக தான் இப்போ 118 இடம் 120 இடத்துக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் ஏதாவது ஒரு கட்சி தன்னோட ஆதரவை நடுவில் 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ இல்லை எப்போ வேணுமோ அவங்களுக்கு நீக்கிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி கவிழ்ந்துடும். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வைக்கணும். அது வரையும் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி தான் போகும். ஜனாதிபதி ஆட்சி இப்போ பாஜகவே பார்த்தீங்கன்னா என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், இப்போ சட்டப்படி என்ன பண்ணணும்னா இருக்கிறதுல யார் பெரும்பான்மை வாங்கியிருக்கானோ அவனை ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவகை பண்ணிட்டு அடுத்து 1 வாரத்துலயோ 2 வாரத்துலயோ ஃப்ளோர் டெஸ்ட் நிரூபிக்கணும். நிரூபிக்கலன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்த பெரும்பான்மை, 3வது வந்த பெரும்பான்மை அவங்களுக்கு வாய்ப்பு. 2, 3 இருக்கவங்களாலையும் ஆட்சி அமைக்க முடியலன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். அதுக்கடுத்து எப்போ தேர்தல் நடக்குதோ அது வரையும் ஜனாதிபதி ஆட்சி தான் போகும். அந்த ஒரு நோக்கத்துல தான் பாத்தீங்கன்னா விஜய்க்கு 108 இடம் வெற்றி பெற்றிருந்தாலும், இல்ல நீங்க 118 எடுத்துட்டு வந்தாதான் உங்களை ஆட்சி அமைக்க விடுவேன் அப்படி இப்படின்ட்டு, நான் கேரளா போறேன் எனக்கு அங்க வேலை இருக்கு அப்படி இப்படின்ட்டு பாஜக அமித்ஷா அவரோட ஆட்டத்தை ஜனாதிபதி ஆளுநரை வச்சு ஆடிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி நிலைமையில யோசிச்சு பண்ணணும். இப்ப பாஜகவுக்கு நேர் எதிரியான காங்கிரஸ் நீங்க எடுத்து வந்தீங்கன்னா அடுத்து என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயத்துக்கும் தடை தான் போடுவாங்க. இப்ப காங்கிரஸ் இதுன்றப்போ எடப்பாடியை போய் இவர் கண்டிப்பா சந்திச்சு அவர்கிட்ட அணுகி பேசியிருந்தா 5 வருஷம் முழுசா போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ எப்ப வேணா நடுவில் இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதிக்கும். இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா திருப்பி இரட்டிப்பான செலவு வரும். அதுவும் திமுகவோட தயவுல தான் இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்க போகுது. அப்படியே திமுக இருந்த கூட்டணியை இங்க அமுச்சு விட்டுருக்காரு ஸ்டாலின். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப வேணா துரந்தர் மாதிரி ஸ்டாலின் சொல்லும்போது இவனுங்களே தாவேகா காரணங்களுக்கு அரசியல் தெரியல, ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா சிக்குவானுங்க. சிக்கிற இடத்துல மக்கள் இடையில அதை பரப்பி, இவன் பண்ண தப்பா பரப்பி ஆட்சியை கவிழ்த்துட்டு மறுபடியும் புது ஆட்சியை மறுபடியும் தேர்தலை வச்சு நம்ம வந்துருவோம். ஏன்னா இப்போ ஆட்சியில் உட்காரவே விடாம
இடைத்தேர்தலோ இல்லை இவங்க 2 பேரோ வந்திருந்தாங்கன்னா அது ஒரு சிம்பத்தி ஆயிருக்கும். ஏற்கனவே சிம்பத்தி ஓட்டில் தான் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு பலமாயிட்டு இருக்காப்ல அப்படின்னு தெளிவாக திமுக ஸ்டாலின் இவங்க கூட்டணி முடிவெடுத்து எப்படியும் இவனுங்க தப்பு பண்ணுவானுங்க, இல்லை தப்பு பண்ண வச்சு நம்ம வந்துட்டு அடிச்சு காலி பண்ணுவோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்சி ஆதரவு தரலன்னா கூட ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா 118 சீட்டு தான் இருக்கு. கரெக்டா 118ன்றதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 130 அந்த மாதிரி 130க்கு மேல இருந்தாதான் பாத்தீங்கன்னா ஒரு சேஃபர் சைட்ல இருக்கும் இந்த ஆட்சி. அந்த விஷயம் எதுவுமே தெரியாம அதனாலதான் தாவேக்காரங்களுக்கு அரசியல் தெரியல, அதனாலதான் அவங்க கையில வந்து தமிழ்நாடு போனதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எதிர்க்கிறோம். இப்ப இவங்க நல்லா ஆட்சி செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க பண்ற தப்பால தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட போறாங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதிக்கப்படும். $1 trillion எக்கனாமி அதெல்லாம் வந்துட்டு இப்போ இன்னும் பின்னடைவை சந்திக்கும். நாள் அதிகமாக எடுக்கும் அந்த மாதிரி போகிறதுக்கு. ஏன்னா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதை எப்படி அணுகணும்னே உங்களுக்கு தெரியாது அரசியல். இப்போ இந்த மாதிரி நடுவுலேயே திமுக பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே கவுத்து விட்டாங்கன்னா ஆட்சியை, அடுத்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், பாஜக அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். 2029 வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும். அது வரையும் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போயிடுவான். 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி இழுத்துட்டு போகிறது, 3 வருஷம் வரையும் இழுத்துட்டு போகிறதுக்கான சட்டத்தில் வந்துட்டு அந்த மாதிரி இடம் இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் வரதா 3 வருஷம் வரையும் எடுத்துட்டு போக முடியும் ஆளுநரால். அப்படி வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு போட்டு அதில் கோல்மால் பண்ணி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பாஜகவோட நிலைப்பாடு இருக்கு. அவங்க பண்றதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்போ இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயும் அவனோட அந்த நோக்கம் வந்து நிறைவேறிட்டு இருக்கு. மேற்கு வங்காளத்தில் அவங்க அந்த திரிணாமுல் காங்கிரஸை முடிச்சு விட்டாங்க. இப்போ கர்நாடகா, இந்த ஆந்திரா, இந்த தெலுங்கானா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட செல்வாக்கு அதிகமாயிட்டு இருக்கு. கேரளாவில் இருந்த இந்தியாவில் இருந்த ஒரே கம்யூனிஸ்ட் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கம்யூனிஸ்டே முடிச்சு விட்டாங்க. இப்போ அங்கே காங்கிரஸ் வந்துருச்சு. காங்கிரஸ் அடிக்கிறதுலாம் வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஊதி விட்டு போயிடுவான் அடுத்த எலெக்ஷன் அந்த மாதிரி வர வர. இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி வச்சு தான் நீங்கள் அடிக்க முடியும். ஆர்எஸ்எஸ் அந்த இந்துத்துவ ஐடியாலஜி வச்சு தான் பாஜக வரான் அப்படின்றப்போ தமிழ் தேசியம் இல்லை, அது கூட இல்லைன்னா தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய இந்த திராவிடம் அந்த மாதிரி தான் இத்தனை நாள் வச்சுட்டு ஏதோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பாஜக இந்த ஆர்எஸ்எஸ் இந்த இந்துத்துவாவை எதிர்க்கணும்னா தமிழ் தேசியம் தான் சரியான கொள்கை. ஆனால் அதை விட்டுட்டு மக்கள் வந்துட்டு இப்போ தவறான முடிவாக போயிட்டு விஜயை ஒரு தனி மனித வழிபாடாக ஒரு தனி மனித ஆதரவாக கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கான பலனை வந்துட்டு வர காலங்களில் அனுபவிக்கும் போது தான் தெரியும் தப்பு பண்ணிட்டோம், இந்த இது வந்துட்டு சரி கிடையாது, இவங்களுக்கு வந்துட்டு அவனுங்களை பாஜக எதிர்க்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா ஜனநாயகன் படத்தை முடக்கினது யாருன்னு தெரியும். அதுக்கே தனக்காண்டியே குரல் கொடுக்க முடியாத, பேச முடியாத விஜய் எப்படி நம்ம மக்களுக்காண்டி குரல் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சி அமைச்சு மக்களுக்காண்டி குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் ஆட்சியில் அமர்றதுக்கே மக்கள் தான் குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நாட்டோட எதிர்காலம் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. விஜய்ன்ற தனி மனிதனுக்கு எதிர்ப்பு கிடையாது. சினிமா முகத்துலயோ நான் அவன் ஃபேன் இவன் ஃபேன் எதிர்ப்பு கிடையாது. அதாவது சரியான ஆளா இருந்தா யாரை வேணா நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம். இவங்களுக்கு அடிப்படை புரிதலே இல்லை, இவங்க பண்ற தப்பால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்போதான் நம்ம இவங்களை எதிர்க்கிறோம். நல்லபடியாக ஆட்சி கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. எங்கிட்ட கடந்து என்னமோ பண்ணி இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறாங்க நேரு விளையாட்டு அரங்கில். அதுக்கு வந்துட்டு விஜய்க்கும் சரி ரசிகர்கள் தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, தாவேகா ரசிகர்களுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறோம். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.